ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டேஞ்சன்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் ட்ரைனிங்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சன்கோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்பண்டிஸ் ஃபார் த இயர் 2024 to 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எலிஜிபிள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங். அதாவது டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்டு டியூரிங் 2020, 21, 22, 23 டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் அண்டர்கோயிங் 1 year அப்பண்டிஸ் ட்ரைனிங் அண்டர் த அப்பண்டிஸ்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2020, 21, 22, 23 வந்து பார்த்தீங்கன்னா யார் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களோ, அதாவது தமிழ்நாட்டில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்பண்டிஸ்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 395 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து 22 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிளேசஸ் வந்து. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து 9 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து 9, சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 15, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 50. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 500 ட்ரைனிங் பிளேசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8000 ரூபா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் granted by the State Council or Board of Technical Education established by State Government in relevant discipline அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவுன்சில், அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை த யூனிவர்சிட்டி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து ரெலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும், கோர்ஸ் உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராண்டட் பை அன் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் ஈக்குவலன் டு அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகனைஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்பண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் கிளாஸ் 4 ஆஃப் த அப்பண்டிஸ்ஷிப் ரூல் 1992 அண்டு அமெண்ட்மெண்ட்ஸ் தேர் ஆஃப் இஃப் எனி அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்ஸ் வந்து 1 year நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அண்டர்கான் ஆர் கரண்ட்லி அண்டர்கோயிங் apprenticeship ஆர் ஹேவிங் 1 year ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிறீங்க, அப்போ ஏற்கனவே முடிச்சிருந்தீங்களா, அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க, டைப் ஏ, டைப் பி அண்டு டைப் சி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பழைய நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நீங்கள் பழைய நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் லாகின் போயிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஆக்டிவேஷன் லிங்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டூடெண்ட் லாகின் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு டேஞ்சன்கோ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பியில் வந்து புதுசாக நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய லாகின் வித் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை அகேன்ஸ்ட் அட்வைஸ்டு வேகன்சி சர்ச் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஞ்சன் இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வெப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு டேஞ்சன் கோடில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 31/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8/8 வந்து டிக்ளேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28/8/2024 31/8/2024 வரலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31/7/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.